ஏமா பசிக்குதுமா. ஏமா நானே ஆடு மேய்ச்சிட்டு வந்து டயர்ட்ல படுத்து கிடக்கேன். சும்மா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லாதே. நீ சமைச்சிட்டானா சொல்லு, சாப்பிட வரேன். நீ கட்டில பெருசா வாங்கி போட்டிருக்கணும். இப்படி சின்னதா வாங்கி போட்டா இப்படிதான் படுக்க முடியும். ஆமா குறைச்சு வைக்க. நீ என்ன கேஸ் அடுப்புலயே சமைச்சிட்டு இருக்கா? சமைக்கிறது விறகடுப்பு. இதை நான் எங்க இருந்து குறைக்க தண்ணி ஊத்தி தான் அணைக்கணும். அம்மா அப்படி என்னமா வேலை செய்ய போற? நானே இப்பதான் வந்து படுத்துக்கேன். ஏம்மா நம்ம வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பா? ஏம்மா மீன் பொரிச்சு வேணுமா? சரிம்மா. சொத்த நேரம் ஃப்ரீயா பத்து கிடக்கலான்னு பார்த்தா எங்க அம்மா வேலை சொல்லிட்டு போறா. எனக்கே இப்ப தான் லேசா கண்ணை கட்டிட்டு தூக்கம் வருது. எங்க அம்மா மீனை கழுவிட்டு வர வரைக்கும் சோறு பொங்காம இருக்கணும். ஆட்டுக்காரமா ஆட்டுக்காரமா. ஐயோ இது அவன் குரல்ல என் வீட்டு முன்னாடி கேக்குது. இவன் எதுக்கு இங்க வந்து தொலைச்சான்? எங்க அம்மா பார்த்தா என்னைய தொலைச்சு விடுவாள. ஆட்டுக்காரமாய். ஹாய் ஆட்டுக்காரமா. என்னது ஹாயா? எதுக்கு இப்ப என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறிய? உன்னை பாக்கலான்னு எப்பயும் போல ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போனேன். நீ என்னடானா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட. அதான் உன்னைய தேடி வீட்டுக்கு வந்தேன். ஆமா என் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா உன் வீட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாரு. அதான் நீ இந்த ஊர் முழுக்க ஃபேமஸா இருக்கிய. யார்கிட்ட கேட்டாலும் சொல்றாங்க. ஐயோ யார்கிட்ட கேட்டிய? ஏன் அவங்க அட்ரஸ் உனக்கு வேணுமா? விளையாடாதுங்க. யார்கிட்ட கேட்டிய? யார்கிட்டயோ கேட்டேன். அவங்கதான் சொன்னாங்க உன் வீடு இங்க இருக்குன்னு. என்னன்னு சொல்லி கேட்டிய? என் காதலி வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க. ஆமா அவியலுக்கு எப்படி நான் உங்க காதலின்னு தெரியும்? தெரியலையே. வேணா போய் கேட்டுட்டு வருவோமா? வரியா? ஐயோ எங்க வீட்டு முன்னாடி நிக்காதுங்க. எங்க அம்மா பார்த்தானா அவ்வளவுதான். சரி எப்படின்னா வீட்டுக்குள்ள போயிருவோமா? வேண்டாம். எங்க அம்மா இன்னைக்கு கொண்டே போட்டுருவா. ஓய் இவ்வளவு பயந்தா நம்மளால எப்படி சேர்ந்து வாழ முடியும்? எதுக்கு இப்படி பயப்படுற? பிறகு பயப்படாம என்ன பண்ண சொல்றிய? எங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நீ என்ன அம்மாக்கு தான்மா பிடிக்கும்? எங்க வீட்டுல மட்டும் என்ன நீ போய் லவ் பண்ணிக்க சொல்லி விட்டு இருக்காங்க. யாருக்குமே பிடிக்காதுதான். நம்ம தான் பிடிக்க வைக்கணும். இப்ப எதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க? போங்க. யாராவது பாத்துட்டு போறாவ. பார்த்தா பாத்துட்டு போட்டோம். என்னது பாத்துட்டு போட்டுமா? நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. எதா இருந்தாலும் பிறகு பேசிக்கிடலாம். பேரெல்லாம் பேச முடியாது. இப்பவே உங்க கூட பேசணும். இங்க வேண்டாம். வேற எங்கேயாவது பேசுவோம். போங்க. வேற எங்கேயாதுன்னா ஆத்தங்கரைக்கு வரியா? உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்ன பேசணும்? சரி இங்க வச்சு சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். நீங்க ஆத்தங்கரைக்கு போங்க. நான் வாரேன். இப்பவே வரணும். வா போலாம். நீங்க முன்னாடி போங்க. நான் எதுவோ வாரேன். முடியாது முடியாது. நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். யாராவது பாத்து போறாப்ப விளையாடாதுங்க. நீங்க போங்க. நான் வாரேன். பின்னாடியே வரணும். இல்ல வீட்டுக்குள்ள வந்துருவேன். வாரம் போங்க. எப்பா என்ன இப்படி பண்ணிட்டாரு? ஒரு நிமிஷம் என் உயிர் என் கையில இல்ல. எதுக்கு இப்படி எல்லாம் வீட்டுக்கு வராரு? எங்க அம்மா பார்த்தா என்ன சொல்லுவா? அவசரமா ஏதோ பேசணுங்காரு. ஆத்தங்கரைக்கு வேற கூப்பியாரு. இவரு வேற ஏதோ வாரே. நீ அது வந்து சுவாட்ட வேற கொஞ்சம் என்கிட்ட சொல்லு.
இன்னைக்கு பாரட் அவளுக்கு இருக்கு. ஓய் சீக்கிரமா வா, இப்படியா ஆடி அசைஞ்சு நடந்து வருவா. நீங்க முன்னாடி வேகமா போங்க, நான் பின்னாடியே வாரேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க போங்களா, நான் வாரேன்னு சொல்றேன்ல. யாராவது பாத்துட்டு போறாவ ஊருக்குள்ள. ஆமா, எல்லாருக்கும் நம்மள பாக்குறதுதான் வேலை பாரு. நம்ம வேணா கைய பிடிச்சிட்டே நடந்து போவோமா? ஆசைதான், போங்க, நான் வாரேன். என்னது இது? இவ அந்த நெட்ட மாதிரில அன்னைக்கிளி மாமன் கூட நின்னு பேசிட்டு இருக்கா. மஞ்சுக்கு இவனை தானே மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கு. இவ எதுக்கு இவ கூட நின்னு பேசிட்டு இருக்கா? என்ன அவனும் போறா, இவ பின்னாடியே போறா. என்னமோ சரியில்லையே. இதை யார்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்? நெட்ட மாதிரி அம்மா கிட்டே சொல்லுவோம். உன் மவ எதுக்கு அவன் கூட பேசிட்டு அவன் பின்னாடியே போறான்னு கேப்போம். எம்மா, என்னம்மா எதை யோசிச்சுட்டு நிக்க மாதிரி இருக்கு? ஷில்பா, உங்க அண்ணன் சொன்னதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம பார்த்து வச்சிருக்க பிள்ளைய பிடிக்கல, இன்னொரு பிள்ளைய காதலிக்கன்னு சொல்லியா பாத்தியா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. இவன் அன்னைக்கு கூட்டிட்டு போய் தான் பொண்ணு பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன எல்லாரும் முன்னாடியும். இப்ப என்னடானா பிடிக்கலங்க, வேற ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குங்க. இத போய் நான் வீட்டு சொல்ல முடியுமா? எம்மா, அன்னைக்கு பிடிச்சது எப்படி அதுக்குள்ள பிடிக்காம போவோம்? அண்ணனுக்கு அதுக்குள்ள எப்படிமா இங்க ஒரு காதல் வரும்? அண்ணே சும்மாதான் ஏதோ சொல்லியான்னு நினைக்கேன். நீ அதை போட்டு மனச குழப்பாதம்மா. இல்ல ஷில்பா, உங்க அண்ணன் சும்மா எதுக்கு சொல்ல போறான்? நேஜமாதான் சொல்லியா. அவனுக்கு அந்த மஞ்சு பிள்ளைய கட்டிக்க இஷ்டம் இல்ல, வேற யாரையும் மனசுல நினைச்சிட்டு இருக்காமா. நாவே நிறைய நகை போடுவாவ, அதை வச்சு உன்னைய கட்டி கொடுத்துடலான்னு நினைச்சேன். எப்படி பொண்ணு தாய் சொத்துல எழுதி வச்சிருவா, நல்லா வசதியா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். இவன் என்னடா அந்த பிள்ளை வேண்டாம்ல சொல்லியா. இது அபிய காதுக்கு போச்சுன்னா அபிய என்ன நடப்பாவ? யாருக்குமே அவியிட்ட போகாம எல்லா நகையும் போட்டுனா எல்லா சொத்தையும் ஒழுங்கா எழுதி வச்சிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவன் இப்படி பண்றான்னு தெரிஞ்சா அவிய கோவப்பட்டு கல்யாணத்தை நிறுத்த கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மா ஆசைப்படியம்மா. எந்த காரணத்துக்காகவும் இது தடப்படவே கூடாது. எம்மா, இவ்வளவு தூரம் வந்த பிறகு எப்படி இந்த கல்யாணம் நிக்க? கண்டிப்பா நடக்கும். நீ அதை இதன்னு போட்டு மனச குழப்பாதம்மா. அண்ணன்ட்ட நம்ம பேசுவோம், இல்லனா அப்பா வச்சு பேசுமா அண்ணன் கேப்பான். அவன் என்னையெல்லாம் ஏத்து பேசிட்டு போறான். சொல்லு சொல்லு கேட்க மாட்டேங்கானே. என்ன செய்யன்னு தெரியல, உங்க அப்பா வச்சுதான் பேசணும். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கல, இந்த ஊருக்குள்ள நம்மளால தலை நிமிந்தே நடக்க முடியாது. ஆமாம்மா, ஏற்கனவே மஞ்சுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஒரு தடவை நின்னு போச்சு. மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னுட்டுனா அவிய ரொம்ப கோவப்படுவாவுமா. நீ அண்ணனை எப்படியாவது சம்மதிக்க வச்சு தாலி கட்ட வச்சிரு. அதுக்கப்புறம் பிடிக்குதோ இல்லையா அவ கூட தானே வாழணும். சரி ஷில்பா. மேடம் சீக்கிரமா வாங்க மேடம், இவ்வளவு ஸ்லோவா நடந்தா எப்படி? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி வீட்டுக்குலாம் வரீங்க? உங்களுக்கு காதலிக்கன்னு சொன்னதே தப்பா போச்சு. அப்படியா மேடம், நீங்க காதலிக்கிறீங்களா? சொல்லவே இல்ல. அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதான். ஓ அப்படிங்களா, எனக்கு தெரியவே தெரியாது. சரி, இப்ப எதுக்கு நீ அவசரமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதுவா, ஆத்தங்கரையில வச்சு ஒரு டூயட் பாடலாம் தான். ரொம்ப அவசியம், நான் வீட்டுக்கு போறேன். ஓய் ஆட்டுக்காரமா, அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொன்னா என்ன, நல்லா தானே இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வீட்டுக்கிட்ட வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். போறேங்கிற. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க, டூயட் பாடன்னு சொல்றீங்க. வேற என்ன சொல்றதா? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயம்? ஏதாவது சீக்கிரமா சொல்லுங்க. இப்ப எதுக்கு சுடுதண்ணி காலில் ஊத்துன மாதிரி நிக்கிற? நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு. என்ன விஷயம்? அது எங்க அம்மாட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்னது, எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு நீங்க பாத்திருக்க பொண்ணு பிடிக்கல, வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னேன். எங்க அம்மா அதெல்லாம் முடியாது, நாங்க பாத்திருக்க பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னாங்க? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் தானே சரிம்மா நான் காதலிக்கிற பொண்ணை மறந்துடுறேன், நீங்க சொல்ற பொண்ணையே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதானே, எதுக்கு என்னைய பார்க்க வந்தீங்க? இல்லம்மா, இவ்வளவு நாள் லவ் பண்ணிருக்கோம், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமே தான் கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு நீங்க சொல்லாமலே போயிருக்கலாம். எப்படியோ ஒழிஞ்சு போவாங்க. ஓய், என்ன அதுக்குள்ள ஓடுற? வேறவே இதுக்கு மேல உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? போய் அவளே கல்யாணம் பண்ணிக்கங்க. பா, கோவத்தை பாரா. என் மேல அவ்வளவு பாசம் செல்லத்துக்கு அப்படிதானே? நான் அப்படிலாம் சொல்லுவேனா? எங்க அம்மாட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன்னையதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனா எங்க அம்மா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சே, அன்னைக்கே அந்த பொண்ணை ஒழுங்கா பார்த்து பிடிக்கலான்னு சொல்லியிருந்தா அவ்வளவு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்.
என்னது நான் காரணமா? ஆமா, நீ தான் காரணம். நீ தான் காப்பி எடுத்துட்டு வந்து என்னைய கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். சரி நான் தான் இப்ப என்ன பண்ண சொல்றியா அதுக்கு? இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது மறுபடியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணுமா? ஓய், அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கியோ? மறுபடியுமான்னு கேக்குற? இல்ல பாண்டியனுக்கும் அலமேலக்காக்கும் கல்யாணம் பண்ணி சொல்ல அவியலும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவா, அதான் சொன்னேன். எனக்கு என்னவோ உனக்கு கல்யாணம் நடந்திருக்கும்னு தோணுது. சீச்சி அப்படிலாம் இல்ல. சரி, இல்ல என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா, என்னைக்கு நல்ல நாள்னு பாரு, ஓடி போலாம். நான் வரமாட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்னைக்கு வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க தானே சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கிற மாட்டேங்க. அதுக்குதான் சொல்றேன், வா ஓடி போயிடலாம். ஆஹா என்னால முடியாது. சரி ஓகே, இப்பவே தூக்கிட்டு ஓடிடுறேன். ஐயோ குருவம்மா குருவம்மா ஏல குருவம்மா வாங்க வடிவக்கா, என்ன விஷயம்? மாவள